வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயம் ஃப்ரைடே அன்னைக்கே முடிஞ்சிச்சு. ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் 273 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். தோ இட் ஸ்டார்டட் ஆஸ் எ ஸ்மால் கேம், பட் போக 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 ஷார்ட் கவரிங்கில் சூப்பராக தூக்கிட்டு போச்சு. ஷார்ட் கவரிங் வந்ததுக்கு இன்னொன்று ஒரு காரணம். பேங்க் நிஃப்டி சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் அது வந்து நான் தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன், ஃப்ரைடே அன்னைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சியோட வெயிட்டேஜ் மாறிச்சு. அந்த வெயிட்டேஜ் மாறினதுக்கான எதிர்வொலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஹெச்டிஎஃப்சி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பேசிக்காக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டர் இன் பர்டிகுலர் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி அஃப்கோர்ஸ் இந்த 3 ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஹெவி வெயிட். இவங்க 3மே தூக்கினோடனே மார்க்கெட் மேலே தூக்கிட்டு போச்சு. 1, 2 கால் புட் வாங்கினவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. 1 அண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு நம்மளோட ரிப்போர்ட் பிரகாரம் நான் வந்து சொல்லியிருந்தேன், எடுத்து பாருங்கள், நம்ம வந்து சொல்லியிருக்கோம் 21,500 ஹையஸ்ட் கால் ஆயிருக்கு. ஸோ 21,000லேருந்து 21,500 எழுதியிருக்காங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒருத்தர் தெரியும் இது மூவ் ஆக போகுதுன்றது. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நடந்தது ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கான கான்சிக்வன்சஸ் ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த டேட்டா இப்படி ஒன்று வரப்போகுதுன்றது நிறைய பேர் எதிர்பார்க்கல, அண்ட் சில பேர் எதிர்பார்த்தது. நாங்களாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ கவனிச்சிருந்தால் ப்ராபப்ளி நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து அந்த ஆட்டம் ஃப்ரைடே அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு 6,000 கோடிக்கு 4,000 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ வாங்கியிருந்தாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 9,200 crores வாங்கியிருந்தாங்க. ஸோ நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ட்விட்டர் இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து ஃப்ளாஷிங் இருந்தது வந்து 9,000 crores எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது ஒன் டைம் எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்ன வாங்கியிருக்காங்கன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ 2-3 நாள் இஷ்யூஸ் ஆகிட்டு இது பண்ணிடுங்க. பட் அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் நிறைய வாங்கியிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ், ரைட்? மூமெண்ட் அது வந்து அந்த 20,000 லெவலை க்ராஸ் பண்ணோடனே ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ரீசன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி இது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து தெரியும், யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் கம்மியாக இருக்குது. ஜாப்லெஸ் டேட்டாஸ் வந்து, அதாவது வேலை இல்லாத அந்த உதவித்தொகை வாங்குறவங்க வந்து கம்மியாயிடுச்சு. இது இல்லாத இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்ஸ்ட்ரா போனஸ், அடுத்த வருஷம் வந்து 3 தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து செம்ம பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் -38, ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா -91. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் நிறைய தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் வந்து மோர் ஆர் லெஸ் நியராக வந்துருச்சு. ஸ்பாட் வந்து 418 இருக்குது, 21,418 இருக்குது. ஃபியூச்சர் வந்து 466 இருக்குது. 44 பாயிண்ட்ஸ், 47 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி -275, ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 356. இதுவும் வந்து 46 பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 120 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 275 பாயிண்ட்ஸ், 270 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். ஸோ ஓரளவுக்கு இன்ட்ராடேயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ஆப்ஷன் செல்லருக்கும் சரி ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் சரி. பட் ப்ரிடாமினென்ட்லி இன்னைக்கு வந்து ஆப்ஷன் பையர்ஸோட ஆப்ஷன் செல்லர்ஸோட மேட் மோர் மணி. டைம் டிகே ஒன்று, ரெண்டாவது வந்து வோலட்டாலிட்டி மச்சர் ஆகுது. அண்ட் ஒரே இடத்துல வச்சு நிப்பாட்டு பண்ணும் போது ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஸோ மோர் ஆஃப் ஏ ஆப்ஷன் செல்லர்ஸ் டே. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் ஆஃப் ஷார்ட் பில்டப் தான் ஆயிருக்கு. அது வந்து கால் சைடும் ஆகட்டும், புட் சைடுமே ஆகட்டும். பட் ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மோர் ஆஃப் இதே மாதிரி தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எந்த விதமான தம் கிடையாது, வெயிட் பண்ணணும். 1. ரெண்டாவது, இந்த வார கடைசிக்குள்ள மோஸ்ட் லைக்லி இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைஞ்சிடும். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 21, 22க்கு அப்புறமாவே ஹாலிடே மூட்ஸ்க்கு போயிடுவாங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மீடியா, மெட்டல், ஃபார்மா, கேபிட்டல் குட்ஸ் இவங்கெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாங்க. பேங்கிங் செக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட், 275 பாயிண்ட் வந்து
மைனஸில் இருந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து ஹீரோ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹீரோ யாரும் இல்லை, ஐஆர்சிடிசி. ஏன்னு சொன்னால் டெய்லி பிரேக் அவுட், வீக்லி பிரேக் அவுட், மந்த்லி பிரேக் அவுட். ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து அழகாக உடைச்சிச்சு. அந்த உடைச்சிச்சின்னு சொன்னால் ஸோ எப்பயுமே அந்த ப்ரீவியஸ் மந்த் ஹையை உடைக்கிறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு தீபாவளி தான். ஸோ அந்த தீபாவளி தான் இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஐஆர்சிடிசி வந்து க்ளோஸ் அபவுட் 12%. எல்லாருமே வந்து சொன்னது வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 புது ட்ரெயின் லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. ரயில்வே மினிஸ்டர் வந்து இன்னும்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ன்ற கதையே இருக்காது, 1000 நியூ ட்ரெயின் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கேட்டது வந்து ஐஆர்சிடிசி அதனால வந்துச்சா. இந்த நியூஸ் வாட்ஸ்அப் குரூப்லலாம் இப்போ தான் லாஸ்ட் ஒரு 4 நாளாக பரவிட்டு இருக்கு. பட் இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் 15 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். அந்த நியூஸ் வருதுன்னு சொன்னால் ஜூபிட்டர் வேகன், அதாவது அந்த ட்ரெயின் பட்டி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நிறைய ஓடும். இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த வந்தே பாரத் ட்ரெயின் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்களே, பிஹெச்இஎல் இல்லை பிஇஎம்எல், இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து ஏறும். பட் இங்கே ஏறினது வந்து ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி ப்ரிடாமினென்ட்லி ஸ்டாக் ரொம்ப நல்லா ஸ்டாக்கு. ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு, ஒரு கன்சாலிடேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆல்வேஸ் பேசிகிட்டு இருக்க ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இன்னைக்கு வந்து ஒரு 1.5%, 1.25% அப் ஆயிருக்கு. அடுத்தது கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 6% சீமென்ஸ் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. நம்ம சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ண 3 ஸ்டாக் பிஹெச்இஎல். ஸோ நிறைய பேர்த்திட்ட நான் வந்து பிஹெச்இஎல் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், நம்ம யூடியூப்லேயும் பேசியிருக்கிறோம், அண்ட் நம்ம ஜோஹோ செஷன்லேயும் நம்ம பேசியிருக்கிறோம். ஏன் இந்த ஸ்டாக் மேலே போகுதுன்றது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து க்ளோஸ் டு அபவுட் 2.5% அப் ஆயிருக்கு. ஹெச்ஏஎல், பிஇஎல் இவங்க எல்லாமே அப் ஆயிருக்கு. இன்னொன்று நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம், எக்ஸாக்ட் லோ. ஒரு ஸ்டாக் கீழே உழுவுது, அந்த உழுவுற ஸ்டாக் வந்து எக்ஸாக்ட் லோவில் நம்ம பிடிக்க முடியுமான்னு கேட்டால் பிடிச்சிருக்கிறோம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். எந்த லெவலில் பேசணும்? 445 அந்த லெவலில் வந்து பை பண்ணலாம். அடுத்த 2-2.5 வருஷத்தில் வந்து டார்கெட் 1500 நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2019 ஜூலை ஆகஸ்டில் வந்து சன் ஃபார்மா 375 to 400 லெவலில் பை பண்ணுங்க, டார்கெட் 1800 நம்ம சொல்லிடணும். அதே மாதிரி தான் ஆர்த்தி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு 602 ரூபா. சிம்பிள். லாஸ்ட் 3 மாதத்தில் வந்து 33% வந்து அப்சைட் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ஒரு உச்சம் போய் மறுபடி கீழே வந்து மறுபடி மேலே போயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் நீங்கள் வந்து எக்ஸாக்ட் லோ பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அடுத்த 3-4 நாளில் என்ன ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், எந்த வண்டி கிளம்ப போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரி டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். லாஸ்ட் 3 months வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் 33%. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸாம்பிளாக வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். பழைய எக்ஸாம்பிள் சன் ஃபார்மா. இப்போ லேட்டஸ்டாக லாங் டேர்ம் ஸ்டாக்குக்கு எது பிக் பண்ணலான்றது ஆர்த்தி இண்டஸ்ட்ரி இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்தராக நிறைய அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மல்டி பேக்கர் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சால் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஒரு செக்டார், அந்த செக்டாரோட லீடர் யாரு, அந்த லீடரோட டெக்னிக்கல் லெவல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதோட நம்பர்ஸ் கொஞ்சோண்டு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி பார்த்துட்டோன்னு சொன்னால் லாங் டேர்ம் டெஃபினட்டாக பண்ண முடியும். நம்ம 2 செக்டார் பற்றி ரீசெண்டாக பேசணும். ஒன்று பவர் செக்டார், இன்னொன்று ரியல் எஸ்டேட் செக்டார். ஸோ அந்த இதில் லீடர் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஜோஹோ மீட்டிங்கில் அதை பற்றி இன்டெப்த் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.